நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. கன்னி ராசிக்கு இது ஒரு பேலன்ஸ்டான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 7ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணவன் மனைவி களத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். அங்கே சனி பகவான் உட்கார்ந்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. அது பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு உயர்கல்வியில் ஏதான தடை வரலாம், தகப்பனார் வழியில் ஏதானோ பிரச்சனை வரலாம். ஒன்று தகப்பனாரோட உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம், இல்லை தகப்பனாரோட உறவில் ஏதான ஒரு சிக்கல் இருக்கலாம், இல்லைன்னா தொலைதூர பயணங்களில் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இப்போ இவங்க ஹெல்த்தில் எந்த பிரச்சனையாக இருக்காது. ஹெல்த்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இது சனி பகவானாலேயோ இல்லை குரு பகவானாலேயோ கிடையாது. பொதுவாகவே ஹெல்த் அப்படிங்கிறது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஹெல்த்தை பற்றி சொல்லும். ஸோ இந்த பயிற்சியினால் இவங்களுக்கு வரக்கூடியது என்ன வரலாம் அப்படின்னா, மேக்சிமம் இவங்களுக்கு இந்த முகம் சம்மந்தப்பட்ட, அதாவது கண், காது, தொண்டை, இஎன்டி ப்ராப்ளம், இல்லை பல்லில் பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த பயிற்சியினால் வரலாம். அதாவது சனி பகவான் ரிஷபத்தை பார்க்குறாரு. ரிஷபம்ங்கிறது என்ன, நம்மளுடைய முகம், கண்கள், தாடை, பல்லு, இந்த மாதிரி ஏரியாஸில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். அதே மாதிரி இவங்க லக்னமே, இவங்களோட ராசியே காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம் தான். அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே அடிவயிறு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஜென்ரலாகவே கன்னியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மோஸ்ட்லி இருந்தால் இப்படி தான் இருக்கும். இந்த ஹெர்னியான்னு சொல்கிறோம் இல்லை, ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸு, அந்த மாதிரி அடிவயிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு.